ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2025 மும்பை இந்தியன்ஸோட டாப் 10 டார்கெட் பிளேயர்ஸ் யாராக இருக்கணும் அப்படிங்கிறத நேற்று கிரிக்பைட்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐபிஎல் 2025 பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கு அவங்களுடைய கோர் டீம் அது மட்டும் இல்லாமல் வின்னிங் டீமை உள்ளுக்குள்ளே கொண்டு வரதுக்கு இதுதான் வாய்ப்பு. இந்த சான்ஸை பயன்படுத்தி தான் அவங்களுடைய வின்னிங் டீமை நெக்ஸ்ட் 3 இயர்ஸுக்கு அவங்க பிக் பண்ணணும். நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது, கேப்டன்சி மாறி இருக்குது, கோச்சிங் க்ரூ மாறி இருக்குது, நிறைய விஷயங்கள் லாஸ்ட் மேக் ஆப்ஷன்லேருந்து இப்போ மாறி இருக்குது. அப்படி இருக்கும்போது மும்பை இந்தியன்ஸ் யாரெல்லாம் பிக் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பும்ரா கூட ஸ்பாரிங் யார் போடுவா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பும்ராவை பொறுத்த வரைக்கும் அவர் அதாவது நம்ம ரிட்டன்ஷன்லேருந்து போகிறோம், ரிட்டன்ஷன் கூட பார்ட்னர் ஆகிறது அப்படிங்கிற விஷயம். சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா 2 பேர்த்தையுமே ரீட்டைன் பண்ணி அந்த மிடில் ஆர்டர் அவங்க 2 பேருமே பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லாமல் சொல்லியிருக்கிறாங்க. பட் பும்ரா மட்டும்தான் அந்த உள்ள ரீட்டைன் ஆகிருக்கிறாரு. பும்ராவோட பேஸ் பவுலிங் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ள சப்போர்ட் பண்ணுறது யாருங்கிற இடம் வேக்கண்ட்டாக இருக்குது. அதுக்கு மேக்ஸிமம் எல்லாருமே சொல்கிற ஒரு ஆன்சர் புவனேஸ்வர் குமார் தான். ஏன்னா நம்ம ஓவர்சீஸ்லேயே யோசிச்சுட்டு இருந்தோம் ஒரு ட்ரெண்ட் போல்ட்டு, ஸ்டார்க்கு, இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாத்தையும் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். பட் ஆனால் இந்தியன் ஆப்ஷன் எஃபெக்டிவாக இருக்குங்கிற மாதிரி இப்போது ரீசெண்ட் ஒரு 2 டேஸாக விஷயங்கள் வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. பட் ஆனால் மும்பை இந்தியன்ஸோட பிளான் பும்ராவோட பார்ட்னராக யாரை கொண்டு வர்றதுக்கு இருக்குது அப்படிங்கிறது ஸ்டில் கொஸ்டின் மார்க்கில் தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு டிம் டேவிடோட இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஃபினிஷிங் அப்படிங்கிற ரோலுக்கு ஒரு நல்ல ஒரு அக்ரெசிவ் ஃபினிஷர் வேணும்னா ஸ்டோய்னிஸை எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய பிளான். ஸ்டோய்னிஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அந்த பங்காளி ஃப்ரான்ச்சைஸோட சிஸ்டர் கன்சர்னில் நம்மளுடைய ஸ்டோய்னிஸ் ஆடி இருக்கிறாரு, ஜோபர்க் மேங்கனில் ஆடி இருக்கிறாரு. ஸ்டோய்னிஸ் நல்ல ஒரு அதிரடியான ஃபினிஷர். அவருக்கு பால் மாட்டி டே அன்றைக்கி டேவாக இருந்ததுன்னா அவர் வேறு லெவலில் மாஸ் காட்டுறதுக்கு எவரியே பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் ஓப்பனிங்கும் ஆடுவார். ஸ்டோய்னிஸை நம்ம எஃபெக்டிவாக எப்படி வேணால் இறக்கலாம். இந்த ரோல் தான் ஸ்டோய்னிக்ஸ்ன்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட மேட்சோட கண்டிஷன்ஸை வச்சு நீங்கள் அவர் எங்கே இடத்து விட்டாலும் உங்களுக்கு ரன்ஸ் அப்படிங்கிறத கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு அவர் தவற மாட்டார். அந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் எல்லா பிளேயர்ஸ்கிட்டையும் கிடைக்காது. அதனால் ஸ்டோய்னிஸை மும்பை இந்தியன்ஸ் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஹர்திக் பாண்டியா அந்த இடத்துல ஃபினிஷிங் ரோலில் இருக்கும்போது ஸ்டோய்னிஸ் அண்ட் ஹர்திக் அப்படிங்கிற அந்த காம்பினேஷன் கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது மறுபடியும் அந்த ஓப்பனிங் காம்பினேஷன் அப்படிங்கிறதுல இப்போவும் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காரு என்ன அப்படின்னா ஓவர்சீஸ் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான். பட் ஆனால் இஷான் கிஷானை மறுபடியும் மும்பை இந்தியன்ஸே எடுப்பாங்களா அப்படிங்கிற கொஷின் நிறைய பேருக்கு இருக்குது. இந்த இதில் நம்ம டார்கெட் தான் சொல்கிறோமே தவிர கண்டிப்பாக இவங்களை எடுப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. இஷான் கிஷானா மறுபடியும் அவங்க பிட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா மும்பை இந்தியன்ஸோட அந்த ஒரு பிரைமரி விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மனாக அந்த இடத்துல டோட்டலி நிறைய இடத்துல அவர் இருந்துட்டார். அப்படி அவர் நிறைய டைம் இருந்துட்டதுனாலேயே அந்த ஓப்பனிங் அப்படிங்கிறத அவரும் ரோஹித் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ரோஹித் ரீட்டைன் இருக்கிறதுனால மீண்டும் அந்த காம்பினேஷனே கொண்டு வரலாம். ஏன்னா பர்ஸ் அவங்ககிட்ட ஹெவியாக இல்லை. அதனால் டீசெண்டான பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே தான் மும்பை இந்தியன்ஸ் அந்த இடத்துக்குள்ளே களமிறங்குவாங்க. அப்படி இருக்கும்போது நீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இஷான் கிஷானா ஒரு டீசென்ட் பிட் போட்டு பார்க்கலாம். ஏன்னா எல்லா டீமுமே மும்பை மாதிரி தான் இஷான் கிஷான் ஆல் அவுட்டாக பிட் பண்ணாமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்கிறதுனால ஒரு டீசென்ட் பிட்டை போட்டு பார்க்கலாம், கிடைச்சா லாபம் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பின் அட்டாக் அப்படிங்கிறத நீட்டாக எஃபெக்டிவாக வைக்கிறதுக்கு சஹலை பொறுத்த வரைக்கும் இவர் ஃபார்மர் பிளேயர். ஆல்ரெடி அவருடைய இந்த ஒரு ஸ்டார் ஸ்டண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே சஹல் பார்த்தீங்க அப்படின்னா மாசான ஒரு பிளேயராக அங்கே மும்பையில் இருந்திருக்கிறார். அப்போ அவருக்கு வாய்ப்பே கிடைக்கல. ஈவன் மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபார்மர் பிளேயர்ஸுக்கும் நிறைய இடத்துல குறி வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. டோட்டலி கண்டிப்பாக அது எஃபெக்டிவான விஷயமாகவும் இருக்கும். இப்போது நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸோட சைடில் ஸ்பின் அட்டாக் வீக்காக தான் இருக்குது, அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஈவன் அவங்க ரிட்டன்ஷன்லையும் எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்பின்னர் அப்படிங்கிற அந்த ஒரு க்ரைட்டீரியா கிடையாது. புதுசாக தான் ஸ்பின் அட்டாக்கை அவங்க டெவலப் பண்ணணும். நியூ ஸ்பின் அட்டாக் அப்படிங்கிறதுல எக்ஸ்பீரியன்ஸான ஸ்பின்னர் இருக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்ல விஷயம். அதை கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு மேக்ஸிமமான விஷயம் என்ன அப்படின்னா ஓவர்சீஸ் பேசருக்கு குறி வைக்கும்போது லாக்கி ஃபெர்குசான் எஃபெக்டிவாக இருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல இருக்குது. லாக்கி ஃபெர்குசானை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைம் ஆர்சிபிக்காக பேஸ் ப்ரைஸ்லேயே சோல்ட் ஆயிருந்தார். பேஸ் ப்ரைஸ்லேயே சோல்ட் ஆயிருக்கும்போது எந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலி லாக்கி ஃபெர்குசானோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்க போது தான் பார்த்தோம். பட் இப்போ ரீசன்ட் ஃபார்ம் ஆஃப் லாக்கி ஃபெர்குசான் செம மாசாக இருக்குது. தலைவர் 4 ஓவர் மெய்டன் போடுறதுலேருந்து கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா எக்கானமியோட 3 விக்கெட் ஹால் 4 விக்கெட் ஹால் எடுக்கிறதுன்னு அவருடைய அந்த பவுலிங் அப்படிங்கிறது செம சூப்பராக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அந்த ஒரு இம்ப்ரூவான பவுலர் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் லாக்கி ஃபெர்குசான் கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் டீமோட அந்த ஒரு உள்ள பார்ட்னர்ஷிப்பில் இருப்பார். ஏன்னா யாருமே அதை யோசிக்கல. ஏன்னா மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் ஸ்டார்க்கு 10 போடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா வேறு யார்கிட்டையும்
டார்கெட் இல்லை. ஸோ அதனால் வந்து லாக்கி ஃபெர்குசன் எஃபெக்டிவாக இருப்பார். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டரில் வந்து நல்ல ஒரு இந்தியன் பிளேயர் வேணும்னா வெங்கடேஷ் ஐயர் கூட எஃபெக்டிவான பிளேயர் தான். மேலே டாப் ஆஃப் த ஆர்டரில் வந்துட்டு ஓப்பனிங்கும் பண்ணி, ஏன்னா கேகேஆரே வந்து அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் டாப் ஆஃப் த ஆர்டர் அமைச்சிருக்கிறாங்க. டாப் ஆஃப் த ஆர்டரில் வந்து ஓப்பனிங் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே ஆடிட்டு, ஸோ அதே நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவர் வந்து என்ன மாதிரியான விஷயங்களில் பண்ணியிருக்கிறாருன்னா, ஸோ அவர் வந்து ஓவரும் போட்டு கொடுத்துருவார். ஸோ அது வந்துட்டு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு சூப்பர்வைஷனான ஒரு விஷயமா இருந்திருக்கு. ஸோ ஓவரும் போட்டு கொடுத்து டாப் ஆஃப் த ஆர்டரில் பேட்டிங்கும் ஆடுறாரு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு அது டபுள் டமாக்கா தான். எப்படி வந்து அவங்க எக்ஸைட்டடாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளேயர் எல்லா டைம்லையும் கிடைப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு கண்டிப்பாக வெங்கடேஷ் ஐயரை கூட டார்கெட் பண்ணி பார்க்கலாம் ஓப்பனிங்க்கு. ஏன்னா எவ்வளோ எஃபெக்டிவான பிளேயர்ஸை நம்ம எடுக்கிறோம் வந்து ஒரு லோ காஸ்ட் அப்படிங்கிறதுல தான் அடுத்தடுத்து நம்மளுடைய மெயின் விஷயத்தை வந்துட்டு உள்ளே போக முடியும். அப்படி இல்லை அப்படின்னா குவின் டிகாக்கே மீண்டும் ட்ரை பண்ணலாம். ஏன்னா குவின் டிகா கூட ஏஜ் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால பெரிய லெவலில் யாரோ அவருக்கு பிட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ அதனால் குவின் டிகாக்கே ஒரு டீசெண்டான பார்த்தீங்கன்னா ஸோ அவரெல்லாம் ஒரு 4 to 5 crores வரைக்கும் தான் பிட்டிங்கே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த ஒரு அமௌண்ட்டுக்கு மும்பை குவின் டிகாக் எடுக்கிறது அப்படிங்கிறது அவங்களோட சைடுக்கு அவங்களோட பர்ஸுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பிக்காக தான் இருக்கும். ஏன்னா நிறைய ஓப்பனிங் பிளேயர்ஸ் எல்லாம் இப்போ அங்கே இருக்கிறாங்க. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனோடய நீங்கள் சொல்லணும்னா ஜாஸ் பட்லர், ஃபில் சால்ட்டு, எத்தனையோ டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் வந்து ஆப்ஷனில் அவைலபிளாக இருக்காங்க. அதுவும் யங் பிளேயர்ஸாக அவைலபிளாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து QDK கண்டிப்பாக நல்ல ஆப்ஷனாக இருப்பார். அடுத்தது ஃபார்மர் பிளேயர் அப்படிங்கிற அடிப்படையில் ட்ரெண்ட் போல்ட் இந்த இடத்துல பேஸ் அட்டாக் பும்ராவோட காம்பினேஷனுக்குள்ளே இது ஸ்டார்டிங்லேருந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். கண்டிப்பாக வந்துட்டு ட்ரெண்ட் போல்ட்டை வந்துட்டு அவங்க பிக் பண்ணுவாங்க அப்படின்னு. பட் ஆனால் ட்ரெண்ட் போல்ட் வர்சஸ் ஸ்டார்க் அப்படின்னு வரும்போது மேக்ஸிமம் சப்போர்ட் இப்போ வந்து ட்ரெண்ட் போல்ட்டுக்கு இல்லை, கம்மியாயிருச்சு. ஏன்னா அவருடைய விக்கெட் டேக்கிங் ரேஞ்ச் அப்படிங்கிறது அந்த லெவலுக்கு போயிடுச்சு. பவர் பிளே அப்படின்னா அவர் வந்து விக்கெட் எடுத்துட்டாருன்னா அந்த மேட்ச் ஃபுல்லாகவே அவருடைய எனர்ஜி ஒரு மாதிரி இருக்கும். பட் பவர் பிளேயில் விக்கெட் எடுக்கலைன்னா அவரோட எனர்ஜி வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனாலேயே இப்போ அந்த விஷயம் இருக்குது. ஸோ மும்பை கொஞ்சம் யோசிச்சா டிசிஷன் எடுக்கணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளுடைய சைடில் வந்துட்டு ஹர்ஷல் பட்டேல் இன் மும்பை இந்தியன்ஸ் அப்படிங்கிற விஷயம். ஹர்ஷல் பட்டேலை பொறுத்த வரைக்கும் அவர் RCBயோட ஃபார்மர் பிளேயர். அதே நேரம் பஞ்சாப் கிங்ஸ் அவரை ரிலீஸ் பண்ணதும் ஷாக்கிங் தான். ஏன்னா வந்துட்டு அந்த இடத்துல வந்து லீடிங் விக்கெட் டேக்கர் ஆஃப் அந்த பஞ்சாப் கிங்ஸ் ஃப்ரான்ச்சைஸ் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருந்திருக்கிறாரு. லாஸ்ட் 3 to 4 years ஆகவே ஹர்ஷல் பட்டேல் பர்பிள் கேப் கண்டெண்டராக இருந்திருக்கிறாரு. அந்த அளவுக்கு நீங்கள் லேட் ஆஃப் த மேட்சஸ் கொடுத்தீங்கன்னா கூட அவருடைய அந்த ஒரு இன்னிங்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே இருந்திருக்கு பவுலிங்கில். ஈவன் MIக்கு அகெயின்ஸ்டாக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3.1 ஓவர்ஸில் 17 ரன்ஸை விட்டு கொடுத்து 4 விக்கெட்டில் எடுத்திருப்பார். வான்காடையிலையும் நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்கிறாரு. ஸோ அதனாலேயே கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் இவருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய இந்தியன் பவுலர்ஸ் ஆக்ஷனில் இருக்கிறதுனால எந்த லெவலுக்கு இவர் பிட் பண்ணுவாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த ஃபினிஷிங் அப்படிங்கிறது டிம் டேவிட்டோட இடத்துல கிளென் பிலிப்ஸ் கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருப்பார் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. கிளென் பிலிப்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஃபினிஷர். ஸோ SRHக்காக ஆடும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளென் பிலிப்ஸ் அந்த ஒரு ரேஞ்சில் தான் இருந்திருக்கிறாரு. ஸோ ஒரு ஃபினிஷர் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ரீசெண்டாகவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவருடைய நியூசிலாந்து டீமுக்கு ஃபினிஷர் மாதிரியான ரோல் தான் ப்ளே பண்ணிருக்காரு. டிம் டேவிட்டோட இடத்துல நல்ல ஒரு ஃபினிஷர், அதே நேரம் ஓவரும் போடக்கூடிய ஒரு பிளேயர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கிளென் பிலிப்ஸை ட்ரை பண்ணலாம். எஃபெக்டிவான பிளேயராக இருப்பார். ஸோ உங்களுடைய ஒப்பீனியனில் மும்பை இந்தியன்ஸோட இந்த டாப் 10 டார்கெட் பிளேயர்ஸ் லிஸ்ட்டில் யாரெல்லாம் மும்பை இந்தியன்ஸ் டார்கெட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மீண்டும் நல்ல புதிய மீட் பண்ணுறேன். அனுபவம் வந்து விடைபெறுவது உங்களுடைய கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல் அட்மின். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.